இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு, நம்மை காப்பாற்றின தேவனை துதிப்போம். யோசுவா 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நாம் நடந்த எல்லா வழியிலும், நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே. இந்த மாதம் முழுவதும் நாம் பல வழிகளின் வழியாக வந்திருக்கலாம். இடுக்கமான வழி, துக்கமான வழி, கண்ணீரின் வழியாகவும் இருந்திருக்கலாம். இதுவரைக்கும் நாம் வந்திருக்கிற எல்லா வழிகளிலும் நம்மை ஆண்டவர் காப்பாற்றி இருக்கிறார். அக்கினியில் நடக்கும் போதும் வேகாமல் பாதுகாத்தார். தண்ணீர்களின் வழியாக வந்த போதிலும் அவைகள் நம்மேல் புரளாதபடி ஆண்டவர் நம்மை பாதுகாத்தார். ஆண்டவர் அவருடைய வார்த்தையை கொண்டு நம்மை உயிர்ப்பித்து நம்மை பாதுகாத்து நடத்தினார். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் ஆகாரை அந்த வனாந்திர வழியிலே எவ்வாறு பாதுகாத்தார் என்பதை பற்றி நாம் வாசிக்கிறோம். துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு பெயர்செபாவின் வனாந்தரத்திலே ஆகார் அலைந்து திரிந்தாள். அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். தேவன் அவளுடைய கண்களை திறந்த போது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டாள். துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். யாருடைய உதவியும் இல்லாத வனாந்தரமான சூழ்நிலையிலும் தேவனுடைய தூதன் ஆகாரை பாதுகாத்தார். இதுபோல நாம் நடந்து வந்த எல்லா பாதைகளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்தபடியினால் இந்த நாளை நாம் காண ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். இதுபோல நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றின ஆண்டவரின் அன்பு கரங்களுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே எஸ்ரா இவ்வாறு கூறினார், எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேலிருந்து வழியிலே சத்ருவின் கைக்கும் பதிவிரிக்கிறவர்களின் கைக்கும் எங்களை தப்புவித்தது. 35ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்திலே தாவீது இவ்வாறு கூறினார், சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கும், சிறுமையும் எளிமையுமானவனை கொள்ளையிடுகிறவனுடைய கைக்கும் தப்புவிக்கிற உமக்கு ஒப்பானவர் யார் கர்த்தாவே என்று என் எலும்புகளெல்லாம் சொல்லும். 37ஆம் சங்கீதம் 33ஆம் வசனத்திலே தாவீது இவ்வாறு கூறினார், கர்த்தரோ நீதிமானை துன்மார்க்கனுடைய கையிலே விடுவதில்லை, அவன் நியாயம் விசாரிக்கப்படுகையில் அவனை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதும் இல்லை. இவ்வாறு பலவிதமான ஜனங்களுக்கு மத்தியிலே நாம் வந்தாலும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே. நாம் நடந்த எல்லா வழியிலும், நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றின நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் மனதார துதிப்போம். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் நடந்த எல்லா வழிகளிலும் எங்களோடு கூட இருந்து எங்களை காப்பாற்றினதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. உங்கள் வார்த்தையை தந்து எங்களை தைரியப்படுத்தி எங்களை இம்மட்டும் நிலைநிறுத்தினதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் எங்களை காப்பாற்றினதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை கண்மணி போல காப்பாற்றின தேவனை அதிகமாய் துதிக்க எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு அனுகூல துணையாய் இருந்து எங்களை இந்த மாதம் முழுவதும் நீங்கள் பாதுகாத்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா. தொடர்ந்து உங்களை துதிக்கும் துதியினால் எங்களுடைய இருதயங்களை நிரப்ப வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். தேங்க்யூ. ஹாவ் அ பிளஸட் டே.